கிரிக்கெட் உலகமே பார்த்து வியந்து போகக்கூடிய அளவுக்கு ஒரு சரித்திர ரெக்கார்ட் பிரேக்கிங் சம்பவத்தை நம்ம தமிழக பிளேயர் ரவிச்சந்திர அஸ்வின் இப்ப ஆஸ்திரேலியா மண்ணில் நிகழ்த்தியிருக்காரு. அந்த வகையில் டெஸ்ட் ஆட்டங்கள்ல ஹேட்ரிக் எடுக்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதை விட மிகப்பெரிய கஷ்டம் ஒரே பிளேயர் 10 விக்கெட்டையுமே எடுக்கிறது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சரித்திர சம்பவத்தை தான் இப்ப ஆஸ்திரேலியா மண்ணில் நம்ம தமிழக பிளேயர் ரவிச்சந்திர அஸ்வின் அவர் நிகழ்த்தி 26 ரன்னுக்கே ஆஸ்திரேலியா அணியின் எல்லா விக்கெட்டையுமே அவர் ஒத்த ஆளா வீழ்த்தியிருக்காரு. அந்த வகையில் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் ஆட்டம் நம்ம இந்தியா கிட்ட 295 ரன் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலியா மோசமா தோத்துட்டாங்க. ரெண்டாவது டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்திலேயாவது ஆஸ்திரேலியா பிளேயர்கள் சுதாரிச்சுக்குவாங்க அப்படின்னு பார்த்தா நேற்று முதல் இன்னிங்ஸ்ல ஆஸ்திரேலியா அவங்க பேட்டிங் பண்ண வந்திருந்தாங்க. இது ஒரு ஸ்பின்னிங் ட்ராக் அப்படிங்கிறதால முதல் ஒரு 6-7 ஓவர்கள் மட்டும் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா வேகப்பந்து வீச்சாளர்களுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா உடனே அஸ்வின் அவரை பவுலிங்க்கு உள்ள இறக்கி விட்டாரு. அஸ்வின் அவர் வீசின அந்த 7வது ஓவர் முதலாவது ஓவர்லயே முதல் பந்துல ஒரு விக்கெட், 5வது பந்துல ஒரு விக்கெட்னு அடுத்து எடுத்தாரு. அதோட மட்டும் விட்டுடாம அடுத்து அஸ்வின் போட்ட 9வது ஓவர்ல வரிசையா 2 விக்கெட், அதுக்கப்புறமா கடைசி பந்துல ஒரு விக்கெட், ஆக மொத்தம் 2 ஓவர்லயே 5 விக்கெட்டுகளை அஸ்வின் எடுக்க ஆஸ்திரேலியா 15 ரன்னுக்கே 5 விக்கெட்டுகளை இழந்து பயங்கரமா தடுமாற ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த ஆட்டம் ஒரு வார்ம் அப் ஆட்டம், ஆஸ்திரேலியா ஏ பிரிவு அணிகளுக்கு எதிராக நடக்கிற ஆட்டம் அப்படிங்கிறதால லோ ஆர்டர்ல வர்ற ஆஸ்திரேலியா அணியின் பேட்ஸ்மேன்கள் எல்லாருமே கத்துக்குட்டி அஸ்வின் அவர் போலிங்கை பார்த்து பயங்கரமா நடுநடுங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆஸ்திரேலியா அணியின் கத்துக்குட்டி பிளேயர்கள் இப்படி இருக்க 11வது ஓவர் மேடின், அதுக்கு அடுத்து 13வது ஓவரில் மீண்டும் பந்து போட வந்த அஸ்வின் அந்த ஒரே ஓவரில் மீண்டும் 2 விக்கெட், 2 பேரையுமே கிளீன் போல்டு ஆக்குனாரு. அடுத்து 15வது ஓவரில் கரெக்டாக ஆஸ்திரேலியா அணியின் ஸ்கோர் 26 இருந்துச்சு. அந்த ஒரே ஓவரில் அஸ்வின் 2 LBW, ஒரு கிளீன் போல்டு, ஆக மொத்தம் 26 ரன்னுக்கே ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு சமாதி கட்டி அஸ்வின் 10 விக்கெட்டையுமே அவரே எடுத்திருக்காரு. அவர் வீசினது மொத்தமே பார்த்தீங்கன்னா 4 ஓவர்கள் தான். அந்த 4 ஓவரில் 10 விக்கெட் எடுத்து வெறும் 5 ரன்கள் மட்டும்தான் அஸ்வின் அவர் கொடுத்திருந்தாரு. ஸோ ஏற்கனவே இன்டர்நேஷனல் ஆட்டங்களில் 10 விக்கெட்டை ஒரே பிளேயர்கள் நம்ம அனில் கும்ப்ளே, அஜாஷ் பட்டேல் இப்படி இவங்க எல்லாருமே எடுத்திருந்தாலும் 5 ரன்னுக்கே 10 விக்கெட் அஸ்வின் அவர் எடுத்திருக்கிறது இது ரொம்ப பெரிய ஒரு சாதனை, சரித்திர சாதனையாக தான் பார்க்கப்படுது. அதே போல ரோஹித் சர்மா அவருடைய கேப்டன்சி மேல மிகப்பெரிய கேள்விக்குறி இருந்துச்சு. அஸ்வின் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நிகழ்த்தி இந்த ஆட்டத்தில் இந்திய அணியின் வெற்றியை உறுதி பண்ணியிருக்கதால நம்ம ரவிச்சந்திர அஸ்வின் அவர் மேல தற்போது ரோஹித் சர்மா அவருக்கு மீண்டும் டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தில் ரொம்ப பெரிய நம்பிக்கை ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு.